வெல்கம் டு மை சேனல். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆனாலே ஒவ்வொரு வாரமும் எல்லாருக்குமே ஒரு குலதெய்வ வழிபாடு இருக்கும். இந்த 5 வாரத்திலும் நம்மளுக்கும் இந்த மாதிரி தான் வழிபாடு இருந்தது. இதில் முதல் வாரத்தில் வந்து கன்னியே அரைச்சி வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கன்னி கோவில் இருக்கிற இடத்துல வந்து கன்னிகள் இருக்கிற இடத்துல வந்து ட்ரெஸ் வச்சு படைச்சிட்டு பொங்கல் வைக்கிறதா இருக்கும். நாங்களும் வந்து அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் கட்டுமான பணிகள் நடந்திருக்கனால சரி வீட்லேயே நம்ம கும்பிட்டுடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 7 செங்கல் வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு 7 கன்னியாக வந்து கருதிட்டோம். அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கும் நல்ல மஞ்சள்லாம் வந்து தடவி வச்சு ரெடி பண்ணிட்டோம். இதில் என்ன பார்த்திங்கன்னா வந்து மழை வேற வந்து நல்லா வந்து இருட்டு இருந்தது. எங்கே மழை வர போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேறு பண்ணிகிட்டு இருந்தோம். இது ஈவினிங் கும்புறதுனால வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சாமியெல்லாம் வந்து லைனாக வந்து அடக்கிட்டு இருந்தோம். இதில் வேறு இப்போ என் பையன் வேறு அங்கேயும் இங்கேயும் வேறு சுற்றிட்டு இருந்தால் அதுவே கொஞ்சம் பயமாக இருந்தது. சாமியெல்லாம் வந்து லைனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்பயும் நல்லா மழை தூறிட்டே இருந்தது. ஆனால் வந்து எப்படியும் நல்லா வேண்டிட்டு இது பண்ணிட்டோம். பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டு பொங்கலும் வந்து நல்லபடியாக பொங்கியும் ஊற்றிருச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ட்ரெஸ் வச்சு படைக்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ஒரு இலை போட்டு அதில் வந்து ட்ரெஸ் வச்சு படைச்சிட்டு சாமிக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு நீர்மோர் அதுக்கப்புறம் வந்து பானகம் வச்சுட்டு மாவிளக்கில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அப்புறம் சக்கரை பொங்கல் வச்சுட்டு அப்புறம் வடை வச்சுட்டு சுற்றி வந்து அப்புறம் கடலப்பருப்பில் வந்து சுண்டல் மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஒரு இளநீர் வச்சுட்டோம். எல்லோரும் தீபாராதனை காமிச்சோம். இந்த மாதிரி தான் இந்த வெள்ளிக்கிழமை வந்து போச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நார்மலாக சாமிக்கு வந்து நெய் தீபாராதனைலாம் காமிச்சிட்டு முடிச்சாச்சு. இன்னும் வந்து 5 வெள்ளிக்கிழமை இருக்குது. ஒரு வெள்ளிக்கிழமை என்னென்ன பண்ணலாம் சொல்லிட்டு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.